ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஃபோனை எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது. அதாவது என்னோட ஐஃபோன் வந்து லோகோலே ஹேங் ஆகி நிற்கிது. ஸோ அந்த ஐஃபோனை எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளோட ஐஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3uTools அப்படின்னு சொல்லக்கூடிய டூல் மூலமாக தான் நம்ம இப்போ ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூலை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, கூகுள் சர்ச்சில் போய்ட்டு 3uTools அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களால் எல்லாம் டைப் பண்ணி அந்த டூலை டவுன்லோட் பண்ண முடியும். அதை நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னோட டூலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த 3u அப்படின்னு சொல்லக்கூடிய டூலு. நம்ம ஃபோன் இங்கே கனெக்ட் பண்ணணும், ஐஃபோனை கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம மோடில் வந்து காட்டும், அதாவது நம்ம மொபைல் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி அந்த ஃபோனுக்கு firmware டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு நம்ம நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நம்ம கூகுள் சர்ச்சில் போய் நம்மளோட firmware டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணலாம், இந்த டூலே நம்மளால் firmware டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது இந்த ஃப்ளாஷ் அண்ட் ஜெயில் பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் firmware அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடல் ஃபோன்ஸுக்கும், அதாவது ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா சீரீஸுக்கும் இந்த இதில் நம்ம வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11 Pro, X Max எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, iPhone 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட OS ஃபைல் நான் கிளிக் பண்ணால் எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இருக்கிறதுனால நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு firmware வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ என்னோட மொபைல் ஃபோனை ரெக்கவரி மோடில் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஐஃபோனை வந்து நான் டூவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணணும், அந்த மெத்தட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட டிவைஸை வந்து நான் வந்து ரெக்கவரி மோடில் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னோட USB கேபிள், அதாவது லைட்னிங் கேபிள்னு சொல்லுவாங்க, ஐஃபோனுக்குரிய கேபிள். ஸோ இந்த கேபிள் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கேபிள் கண்டிப்பாக லைட்னிங் கேபிள்னு கேட்டு வாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஹோம் பட்டன் இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேபிளை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெக்கவரி மோட் வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி iTunes சிம்பிள் வரும். ஸோ என்னோட மொபைல் ஃபோன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பில், அதாவது 3uTool அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பில் கனெக்ட் ஆயிடுச்சு. இதிலே கொடுத்துருப்பாங்க எக்ஸிட் ரெக்கவரி மோட் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கவரி மோட் கனெக்ட் பண்ணதுலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது ஃப்ளாஷ், அதனால் கோ ஃப்ளாஷ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் வந்து ஐஃபோனை வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் டவுன்கிரேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், அப்கிரேட் வெர்ஷனாகவே ஃப்ளாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருக்கக்கூடிய iPhone 6 இருக்கக்கூடிய அப்கிரேட் வெர்ஷன் இது 12.4.8. ஸோ ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோடுன்னு காட்டுது. ஸோ சப்போஸ் நான் OS வந்து நான் வேறு எதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளால் இங்கே செலக்ட் firmware கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த ஃபைலை நம்ம இங்கே செலக்ட் பண்ணி அதையும் நம்மளால் ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ தென் நம்மளோட ஃபோன் ஆல்ரெடி கனெக்டரில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஃப்ளாஷ் அப்படின்ற கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்ளாஷ் கிளிக் பண்ண இந்த மாதிரி கேட்டோன்னே இது வந்து iDevice கனெக்ட் ஆன ஃபோன் என்ன, அந்த மாடல் என்னன்னு கேட்குது. ஸோ firmware வெர்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாஷ் அப்படின்ட்டு மறுபடியும் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னோட டிவைஸ் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ளாஷ் பண்ணும்போது கேபிள் எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக ஏதாச்சும் எரர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐஃபோனுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டெட் ஆயிடுச்சோ இல்லை பிரேக் ஆயிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுற போது மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கனால நம்மளோட டவுன்லோடிங் சிம்பிள் இங்கே பார்க்க முடியும் நம்மளோட ஐஃபோனில். ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட ஐஃபோன் இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஐஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா ஓகே அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐஃபோனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகும். ஸோ இப்போ டர்ன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தா பேசிக் செட்டிங்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த செட்டிங்ஸை நம்ம கொடுத்து நம்ம ஐஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஐஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான மெத்தடு தான் அந்த 3uTools அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த மெத்தடில் நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஐஃபோன் ஃப்ளாஷிங். பட் எரர் வந்துடக்கூடாது, ஃப்ளாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.